Tirupur IPL tournament Supernova vs Conquers 11. Batsman Chandru, non-striker Ashok, bowler Kavi. First ball வைடில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் கவி. ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கு கோல்டன் பால், ஃப்ரீ பால். மறுபடியும் ஆஃப் சைடில் ஒரு ஒயிட் பால் போட்டிருக்காரு. பால் போடாமல் 2 ரன். கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டருக்கு பின்னாடி போயிருக்கான்னு பார்ப்போம். ஃபீல்டர் கையிலே போய் விழுந்துருக்குங்க. நல்ல கேட்ச் ஃப்ரம் மேகா. C11 தன்னோட ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட் இழந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுபாஷ். ஆஃப் சைடில் மீண்டும் ஒரு ஒயிட் போட்டிருக்காரு கவி. செகண்ட் பால் ரீபால். ஒரு நல்ல பால், குட் கம்பேக் ஃப்ரம் கவி. டாட் போட்டிருக்காரு. ஆஃபில் போடப்பட்ட வந்து கீப்பர் மிஸ்ஃபீல்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு சிங்கிளான்னு பார்ப்போம். ஒரு ரன் ஓடிக்கிறாங்க. ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்கிறாரு அசோக். பால் நல்லா படலப்பட்டிருந்தால் 4 போயிருக்கும். சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. கவி டு சுபாஷ். நல்ல பால் ஃப்ரம் கவி. லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி. மறுபடியும் ஆஃப் சைடில் போடப்பட்ட பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். C11 ஒரு ஓவருக்கு 7 ரன், ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் பவுலர் மேகா, ஸ்ட்ரைக் அசோக். ஃபஸ்ட்டு பால் டாஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. லெக் சைடில் ஒரு சிங்கிள். மேகா டு சுபாஷ். நல்ல டெலிவரி. சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு நல்ல குட் லென்த்தில் போட்ட பால், டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு மேகா. இது வரைக்கும் நல்ல ஓவராக இருந்திருக்கு. ஆஃப் சைடில் குத்தி போட்டிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். சிங்கிள் ஓடிருக்காங்க. மறுபடியும் ஒரு டாட் பால். C11 2 ஓவர் முடிவில் 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட். 3வது ஓவர் கவி டு அசோக். ஃபுல்லர் லென்த் டெலிவரி. ஆஃப் சைடில் நல்ல கேப்பை பிக் பண்ணிக்கிறாரு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் சங்கர். ஒரு 2 ரன் சேவ் பண்ணிக்கிறாரு சங்கர். ஒரு பெரிய ஷாட் பார்க்குறாங்க, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. 3 ஓவராக இறங்கி வந்து அடிக்க பார்த்தாரு. அதுவும் நல்லா படலை. சிங்கிள் மட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சிங்கிள் கிடச்சிருக்கு. கவி டு சுபாஷ். லெக் சைடில் குத்தி போட்டிருக்காரு. நல்லா படலைனால 4 போகுமான்னு பார்ப்போம். ஒரு நல்ல சேஸ் ஃப்ரம் பொன்னாங்கண்ணன். பாலை தடுத்துருக்கிறாரு. நமக்கு அடிக்கிறார். 3 ரன் ஓடிக்கிறாங்க. 1 ரன் சேவ் பண்ணிக்கிறாரு பொன்னாங்கண்ணன் சார். நல்ல குட் லென்த் டெலிவரி. லைன் அண்ட் லென்த் நல்லா பிடிச்சி போட்டுருக்கிறாரு கவி. சேம் அதே பால் பேட்டில் வாங்கியிருக்கிறாரு. 4 போய்தான்னு பார்ப்போம். ஃபீல்டர் சேஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. தடுத்துட்டாருங்க. 2 ரன் கண்டிப்பாக ஓடிப்பாங்க. 2 ரன் கிடச்சிருக்கு. லாஸ்ட் பால் ஒரு டாஸ் பால். 2 ரன்னுக்கான முயற்சி. அங்கே நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் அக்யூஸ்ட். 1 ரன் மட்டும் கிடச்சிருக்கு. C11 3 ஓவர் முடிவில் 19 ரன் அடிச்சுக்கிறாங்க. ஒரு விக்கெட் இழப்புக்கு. 4th ஓவர் மேகா டு அசோக். அங்கே ஒரு குட் லென்த் பால் ஆஃபில் டச் பண்ணி விட்டுருக்கிறாரு. சிங்கிள். ரொம்ப நேரமாக ஷாட்டுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பெரிய ஷாட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் யார்கர் பால் லெக் சைடில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான முயற்சி. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் அக்யூஸ்ட். மறுபடியும் ஒரு ரன் சேவ் பண்ணிக்கிறாரு. அங்கே ஒரு ரன் அவுட்கான அப்பீல் பண்ணிக்கிறாங்க. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்குறாருங்க. அசோக் எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்லேயே பட மாட்டேங்குது. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர் கூட. மறுபடியும் ஒரு டாஸ் பால் டாட் பண்ணிக்கிறாரு. ஷார்ட் பேஜில் இருந்திருக்கு. லெக் சைடில் தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 2 ரன் பார்ப்போம் இல்லைங்க. ஒரு ரன் ஓடிக்கிறாங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் அக்யூஸ்ட்.
அக்யூஸ்ட் இது வரைக்கும் 3 டூஸை சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு, 3 சிங்கிளாக. மறுபடியும் குத்தி போட்டுருக்கிறார். அங்கே ஒரு கேட்சுக்கான முயற்சி, நல்ல அட்டெம்ப்ட், பட் பால் மிஸ் பண்ணிக்கிறாரு. பால் 4 போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. இல்லை, அங்கே மறுபடியும் தடுத்துருக்கிறார் துரத்தி. 2 ரன் கண்டிப்பாக ஓடிருப்பாங்க. 3 ரன் ஓடிக்கிறாங்க. C11 4 ஓவருக்கு 25 ரன்னுக்கு 1 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. 5வது ஓவர் வீச வந்திருக்காரு தென்றல் டு சுபாஷ். ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல பாலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் பால் டாஸ் நல்லா படலை, அதனால் ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு சுபாஷ்க்கு. தேர்ட் பால் தென்றல் டு அசோக். லெக் சைடில் மறுபடியும் தூக்கி விட்டுருக்காரு. பொன்னகானன் சார் கிட்ட போயிருக்கு. மறுபடியும் கேட்ச் மிஸ்ஸு, மறுபடியும் ஃபீல்டிங் மிஸ்டேக். 2 ரன் ஓடிக்கிறாங்க. ஒரு ஈஸி சான்ஸ்னு சொல்ல முடியாது, டஃப் சான்ஸ் தான். இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டில் அடிக்க பார்த்தாரு, நல்லா பட மாட்டேங்குது அசோகனுக்கு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். தென்றல் டு சுபாஷ். அங்கே ஒரு க்ளீன் போல்டு, யார்கர் பால் நெயில் பண்ணிக்கிறாரு. செம்மையான டெலிவரி, ஆஃப் ஸ்டம்பை தூக்கிடுச்சு நியூ பேட்ஸ்மேன் மஹி. ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரெயிட்டில் தட்டி விட்டுருக்காரு. 2 ஃபீல்டருக்கு சென்டரில் போயிருக்கு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். C11 5 ஓவர் முடிவில் 30 ரன்னுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க. பவுலர் PT கார்த்தி. உள்ளே போட்ட பால் ஒரு எட்ஜ் பட்டிருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு ஃப்ரம் ஹரி. பால் 4 போயிருமான்னு பார்ப்போம். இடையில நின்றுச்சு. 2 ரன் கிடச்சிருக்கு அசோக் அண்ணாக்கு. லெஃப்ட் திரும்பி 6க்கான முயற்சி, நல்லா படலை. 2 ரன் கிடச்சிருக்கு. நல்லா பால் போட்டிருக்காரு PT கார்த்தி இது வரைக்கும். மறுபடியும் ஒரு நல்ல யார்கர் பால் போட்டிருக்காரு. 3 பால் நல்லா போட்டிருக்காரு. ஃபீல்டிங் மிஸ்டேக் தான் போயிருக்கு. லெக் சைடில் தூக்கி விட பார்த்தாரு, பால் நல்லா படலை, ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்கு. PT கார்த்தி டு மஹி. இது ஒரு நல்ல கீப்பர் கேட்ச் ஃப்ரம் ஜெகா. C11 6 ஓவர் முடிவில் 36 ரன்னுக்கு 3 விக்கெட். இங்கே பவுலர் யுவி. குத்தி வந்த பால் ஸ்ட்ரைட்டில் தூக்கிட்டு இருக்காரு. ஒரு 2 ரன்னுக்கான சான்ஸ். ரன் அவுட்டுக்கான அப்பீல். ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஆல்வின். லெக்கில் வந்த பால் தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். நல்லா போட்டிருக்காரு யுவி. பெரிய ஷாட் ஒன்றும் போகலை. லெஃப்ட் திரும்பி ஷாட்டுக்கான முயற்சி, நல்லா படலை. கீப்பர் பாலை மிஸ் பண்ணிக்கிறாரு. ஷார்ட்டரில் இருந்த ஒரு பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ரன் ஈஸி ரன். C11 7 ஓவர் முடிவில் 42க்கு 3 விக்கெட். அடுத்த ஒரு PT கார்த்தி. ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் பால் PT கார்த்தி டு ஆல்வின். இங்கே ஒரு டாட் பால். மறுபடியும் உள்ளே வந்த பால் தட்டி விட்டு சிங்கிள் கிடச்சிருக்கு. வெளியே ஆஃபில் அடிச்சுக்கிற புல்லட் ஷாட் மாதிரி ஈஸி பவுண்ட்ரி நினைக்கிறேன். இல்லைங்க, ஃபீல்டு தடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் மிக்கி. ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு PT கார்த்தி. டாட் பால். இறங்கி வந்து தூக்கி விட்டுருக்காரு. வெளியே போயிருக்கான்னு பார்ப்போம். பால் கழிவு சங்கர். நல்ல கேட்ச் பிடிச்சிக்காரு சங்கர். C11 8 ஓவர் முடியல 44க்கு 4. இங்கே ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் மிஸ் பண்ணிக்கிறாரு விக்கி. ஒரு பெரிய கேட்ச் விட்டுருக்குறாங்க. பவுலர் தென்றல். ஸ்ட்ரெயிட்டில் உருட்டி விட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் MS சூர்யா. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு, அதனால் 2 ரன் கிடச்சிருக்கு. தென்றல் டு அசோக். உள்ளே வந்திருக்கு.
கீப்பர் ஒரு மிஸ் பண்ணிக்கிறாரு. இங்கே ஒரு சிங்கிள். நல்ல பால் சூப்பராக போட்டிருக்காரு. லைன்லேருந்து நல்லா வீசிட்டுருக்காரு சென்ட்ரல். நல்ல யார்கர் பால் போட்டிருக்காரு. ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கான முயற்சி நல்லா படலைங்கிட்ட பேட்லேயே படலை. மறுபடியும் அதே பால் போட்டிருக்காரு. ஆஃபில் தூக்கி வீசியிருக்கிறாருங்க. பால் வெளியே எங்கேயே விழுந்துருச்சு. 9 ஓவர் முடியல. 55க்கு 4. அடுத்த ஒரு பால் இது ஃபஸ்ட்டு பாலை தூக்கி வெளியே அடிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு ஷாட் ஃப்ரம் அசோக். குத்தி வந்திருக்கு பால். லெஃப்ட் அடிச்சுக்காரு. ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் அக்யூஸ்ட். ஆஃபில் தட்டி விட்டுருக்காரு. நல்ல கேப்லேயும் போயிருக்கு. நல்ல ஷாட். 4 பவுண்டரி கிடச்சிருக்கு அசோக்கு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டார் அசோக் இந்த ஓவரில். மறுபடியும் குத்தி வந்திருக்கு. ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. டாட் பால். வெளியே ஆஃபில் தூக்கிட பார்த்தாரு. பால் மிஸ் ஆயிருக்கு. ஒரு டாட் பால். மறுபடியும் ஆஃபில் தூக்கி வச்சுருக்காரு. ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டு நிப்பாட்டிக்கிறாரு. C11 10 ஓவர் முடிவில் 66க்கு 4. 11th ஓவர் ஃபஸ்ட்டு பால். ஒரு ஓவர் பவுன்ஸ் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. கீப்பர் பார்த்தீங்கன்னா பாலை மிஸ் பண்ணிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் டு MS சூர்யா. லெக் சைடில் ஒரு ஒயிட் கிடச்சிருக்கு. நல்லா யார்கர் போட்ட பால். ஷாட்டுக்கான முயற்சி நல்லா படலை. அங்கே ஒரு 2 ரன் கிடச்சிருக்கு MS சூர்யாவுக்கு. மறுபடியும் பாருங்கள், ஸ்லாட்டில் வந்த பால் எங்கேயோ போயிடுச்சு. பிக்கெஸ்ட் 6 ஆஃப் த மேட்சாக கூட இருக்கலாம், அந்தளவுக்கு போயிருக்கு. மறுபடியும் உள்ளே வந்த பால் ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. இந்த டைம் மிஸ் ஆகலை. ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு பால். எங்கேயோ போயிடுச்சு. நல்ல ஷாட் ஃப்ரம் MS சூர்யா. பேக் டு பேக் 6. இங்கே யார்கர் பால் மறுபடியும் அடிச்சுக்கார். நல்லா படலை. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு ஃப்ரம் சங்கர். பவுண்டரி கிடச்சிருக்கு MS சூர்யாவுக்கு. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டுருக்காரு. ஆஃபில் வந்த பால் தூக்கி வச்சுருக்காரு. ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. நல்ல கேட்ச் ஃப்ரம் யுவி. நல்ல கேமியோ ஃப்ரம் MS சூர்யா. பேட்ஸ்மேன் ராமசாமி. ஃபஸ்ட் பால் வந்த பால் சிங்கிள். ஸ்ட்ரைக் மாற்றி விட்டுருக்காரு. லாஸ்ட் ஓவர் யுவி பவுலர். ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால் இல்லைங்க. இங்கே ஒரு கீப்பர் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் தமிழ். ஒயிட்டுக்கான அப்பீல். பால் ஸ்டம்புக்கு மேலே போயிருக்கு. இங்கே வர ஸ்ட்ரைக்கு தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டு கைக்கு போய் ஈஸி கேட்ச். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு பண்ணிக்கிறாரு சங்கர். ஸ்ட்ரைக் மாறி இருக்கு. ஒரு பிக் ஷாட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்டம்பீட்டுக்கான அப்பீல். நாட் அவுட். மறுபடியும் ஒரு யார்கர் பால். 2 ரன்னுக்கான முயற்சி. அங்கே ஒரு டைரக்ட் ஹிட் பார்ப்போம். ரன் அவுட் மிஸ் பண்ணிக்கிறார் கீப்பர். நல்ல ரன்னிங். இந்த ஓவர் 2 சான்ஸ் விட்டுருக்காங்க. அங்கே ஒரு நல்ல ஷாட் 6ஓட முடிச்சுக்கிறாரு. C11 12 ஓவருக்கு 96க்கு 6 விக்கெட். சூப்பர் நோவா 97 ரன் அடிக்கணும் 12 ஓவருக்கு. ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் கவி. லெக் சைடில் தூக்கி விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே 4ஓட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. பவுலர் நேம் தமிழ். ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு பால் கோல்டன் பால். எவ்வளோ ரன் அடிக்கிறோமோ இன்ட்டு 2. இங்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் கவி. செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட்டில் ஷார்ட்கான முயற்சி. ஃபீல்டு கைக்கு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. பேட்ஸ்மேன் யுவி. அங்கே ஒரு நல்ல பால். லைன் அண்ட் லென்த் நல்லா போட்டிருக்காரு தமிழ். சேம் அதே லைன் போட்டிருக்காரு. ஆனால் வைடு கொடுத்துருக்குறாங்க. லைன் நல்ல லைன் போட்டிருக்காரு. சேம் அதே பால் லைன் அண்ட் லென்த் மாற்றாமல் வீசிகிட்ருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தமிழ். மறுபடியும் அதே லைன் தான். டாட் பால் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பால் 4 போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு தமிழ். மறுபடியும் வைடு பால். இந்த டைம் லென்த்தை மாற்றினார் பேட்ஸ்மேன். ஷார்ட்டே மாற்றி 4 கிடச்சிருக்கு. சூப்பர் நோவா 15க்கு 0 ஒரு ஓவர் முடிவில். நெக்ஸ்ட் பவுலர் ஜெகா. ஸ்ட்ரைக்கில் கவி.
ஆஃபில் குத்தி வந்திருக்கு, அழகாக கிடச்சிருக்கு, ஈஸியாக தட்டி விட்டுருக்காரு. 4 கிடச்சிருக்கு கவிக்கு. ரிஸ்க்கே எடுக்க வேண்டியது இல்லைங்க, அந்த மாதிரியான பால். நல்ல ஷார்ட் பிச்சில் வந்திருக்கு. செகண்ட் பால் மறுபடியும் குத்தி தான் வந்திருக்கு. ஃபீல்டு கைக்கே போயிருக்குங்க. டாட்டான்னு பார்ப்போம். மறுபடியும் மிஸ்ஃபீல் பண்ணங்காட்டி ஒரு ரன் கிடச்சிருக்கு. நல்லா ஷார்ட் பிச்சில் போட்டிருக்காரு. மறுபடியும் குத்தி வந்த பால் லெஃப்ட் சைடு அடிச்சிருக்காரு யுவி. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இது ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. சேகா டு கவி குட்லந்தில் போட்டிருக்காரு. இங்கே ஒரு டாப் ஏஜ் பட்டிருக்கு. மிஸ்ஃபீல் பண்ணிக்கிறாரு. 4 போயிருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, அங்கே ஒரு 2 ரன் கிடச்சிருக்கு. நல்ல கம்பேக் ஃப்ரம் ஜெகா. நல்ல பால் போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவில் 23 ரன் அடிச்சிருக்காங்க சூப்பர் நோவா. பவுலர் நேம் மஹி. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு. நல்ல கேட்ச் ஃப்ரம் சுபாஷ். 1 ஹேண்டில் பிடிச்சிக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்டில். நியூ பேட்ஸ்மேன் சங்கர். ஃபஸ்ட்டு பாலே அடிக்க பார்த்தாரு. ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். மஹி டு கவி. நல்ல ஸ்லாட்டில் விழுந்திருக்கு பால். அப்படியே தூக்கி வெளியே கடாசி இருக்காரு. 6. நல்லா ஆடிட்டுருக்காரு கவி. அப்படியே லெக் சைடில் வந்திருக்கு. பேட்டில் பட்டிருந்தால் வெளியே போயிருக்கு, ஆனால் படலை. ஒரு டாட் பால். மறுபடியும் சேம் லைன் போட்டிருக்காரு. கீப்பருக்கே போயிருக்கு. ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு ஃப்ரம் மஹி. மறுபடியும் லைனை மாற்றினார். பேட்ஸ்மேன் ஷாட்டை மாற்றி வெளியே வீசிட்டாருங்க. 6 ஃப்ரம் கவி. இந்த ஓவர்லேயே 2 6 அடிச்சிருக்காரு. சூப்பர் நோவா 3 ஓவர் முடிவில் 36க்கு 1. பவுலர் நேம் அசோக். ஃபஸ்ட்டு பால் குத்தி போட்டிருக்காரு. லைட்டாக தட்டி விட்டுருக்காரு ஆஃப் சைடில். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் மறுபடியும் குத்தி தான் போட்டிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீல் இல்லை, ஆனால் பேட்ஸ்மேனே பார்த்தீங்கன்னா அது அவுட்டுன்னு போயிருக்காரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் கவி. நியூ பேட்ஸ்மேன் மோகன் என்கிற அக்யூஸ்ட். நல்லா இழுத்து போட்டிருக்காரு. டாட் பால். அப்படியே ஆஃப் சைடில் குத்தி போட்டிருக்காரு. ஒய்டு போயிருக்கும் பால். அசோக். எல்லா பாலையும் ஷார்ட் பிச்சிலே தான் போட்டிருக்காரு. கை வர மாட்டேங்குது அசோகனாக்கு. இங்கே ஒரு டாப் ஏஜ் போட்ட ஒரு சிங்கிள். அசோக் டு சங்கர். மறுபடியும் குத்தி தான் வந்திருக்கு. லெக் சைடில் நல்லா படலை. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு சிங்கிள் ரன் கிடச்சிருக்கு. அசோக் டு அக்யூஸ்ட். உள்ளே வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டில் அழகாக உருட்டி விட்டுருக்காரு. அங்கே ஒரு சிங்கிளான்னு பார்ப்போம். இல்லைங்க 2க்கான கால். ரன் அவுட் சான்ஸான்னு பார்ப்போம். நல்ல ரன்னிங் ஃப்ரம் பேட்ஸ்மேன் 2 எடுத்துக்கிட்டே வந்து. சூப்பர் நோவா 4 ஓவருக்கு 42க்கு 2. நியூ பவுலர் மஞ்சுநாதன். ஆஃபில் விலகி ஸ்டம்பை காமிச்சு சுற்றிக்கிறாரு, ஆனால் பால் படலை. மறுபடியும் விலகி தான் ஆடுவார்னு கணிச்சு ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு மஞ்சுநாதன். நல்ல பவுலிங் ஃப்ரம் மஞ்சுனா. மிடில் ஸ்டம்ப் காலி. நியூ பேட்ஸ்மேன் மேகா. உள்ளே வந்த பால். அங்கே ஒரு டாப் ஏஜ் கீப்பர் பார்த்தீங்கன்னா பாலை மிஸ் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருந்தா பிடிச்சிருக்கலாம். நல்ல பவுலிங் ஃப்ரம் மஞ்சுநாதன். மறுபடியும் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு. டாட் பால். சேம் அதே லைன் தான் போகிறாருங்க. பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் பேட்டில் படவே மாட்டேங்குது. நல்லா டாட் போட்டிருக்காரு. குத்தி வந்த பால் ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள். நல்ல ஓவர். 5 ஓவருக்கு 43 ரன் 3 விக்கெட். மறுபடியும் அசோக் தான் வந்திருக்காரு. அசோக் டு மேகா. ஆஃப் சைடில் ஒரு நல்ல பால். டாட் பால்.
மறுபடியும் ஷார்ட் பிச்சிலே போட்டிருக்காரு ஆஃப் சைடில். அங்கே ஒரு கேட்சுக்கான சான்ஸ். கேட்ச் பிடிக்கனாலும் பாலை தட்டி விட்டுருக்காரு. 3 ரன் சேவ் பண்ணிக்கிறாரு. நல்ல ஃபீல்டிங். ஆஃப் சைடில் வந்த பால் அழகாக தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. அங்கே ஒரு சிங்கிள். அசோக் டு மேகா. லெஃப்ட் திரும்பி பால் அப்படியே தூக்கி விட்டுருக்காரு. பட்டனே தெரிஞ்சிருச்சு. பால் 4 போயிடும். நல்ல பேட்டிங் ஃப்ரம் மேகா. அவரோட ஃபேவரட் ஷாட் தான். மறுபடியும் லெஃப்ட் திரும்பிக்கார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டிருக்காரு. பால் உருண்டு போயிருக்கு. அங்கே ஒரு நல்ல சேசிங். பாலை தடுத்து விட்டுருக்கிறாரு. நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் அண்ணா பேர் தெரியல. 3 ரன் ஓடிக்கிறாங்க. 1 ரன் சேவ் பண்ணிக்கிறார் அண்ணன். இங்கே ஒரு நல்ல டெலிவரி போட்டிருக்கிறாரு. 6 ஓவர் முடிவில் 52க்கு 3. மஞ்சுநாதன் பேக் டு அட்டாக். ஃபஸ்ட்டு பாலே ஒரு யார்கர் பால், டாட் பால். மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. மறுபடியும் யார்கர் பால் ஸ்ட்ரெயிட்டில் தட்டி விட்டுருக்காரு. 2 ஃபீல்டுக்கு சென்டரில் போகுது. ஒரு மிஸ் ஃபீல்டாக இல்லை. நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. உள்ளே வந்த பால் ஷாட்டுக்கான முயற்சி தான். ஆனால் நல்லா படலை. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு பார்ப்போம். 2 ரன் ஓடிக்கிறாங்க. நல்ல ரன்னிங். மஞ்சுநாதன் டு அக்யூஸ்ட். அங்கே பாருங்க ஸ்லாட்டில் விழுந்த பால். செம்ம ஷாட் ஃப்ரம் அக்யூஸ்ட். பால் வெளியே போயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஒரே ஒரு பேட் பால் தான் போட்டார். அதே பனிஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதே பால் ஷாட்டுக்கான முயற்சி. ஃபீல்டு கைக்கு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள். சூப்பர் நோவா 7 ஓவர் முடிவில் 62க்கு 3. தமிழ் டு அக்யூஸ்ட். ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் சைட் ஸ்ட்ரெயிட்டில் தூக்கியிருக்காரு. நல்ல ஷாட் ஃப்ரம் அக்யூஸ்ட். நல்ல கிளாசிக் ஆடினார். 2வது பால் தமிழ் டு அக்யூஸ்ட். ஆஃபில் வந்த பால் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருக்காரு. கேப்லேயும் போயிருக்கு. அங்கே 4 ரன் பார்ப்போம். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் ஆல்வின். 2 ரன் சேவ் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஆஃபில் ஒரு நல்ல பால் போட்டிருக்காரு க்ரீஸ் லைனில். மேலே தூக்கி விட்டுருக்காரு. கொடையான்னு பார்ப்போம். 1 பிச்சில் போயிருக்கு ஃபீல்டர் கைக்கு. ஒரு 2 ரன். ஷார்ட் ஆட பார்த்தாரு. லெக் சைடில். அங்கே ஒரு சிங்கிள். தமிழ் டு மேகா. லெஃப்ட் திரும்பினார். அதுக்கேற்ற மாதிரி பாலை டாஸாக போட்டார். பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. பால் பவுண்ட்ரி. சூப்பர் நோவா 8 ஓவர் முடிவில் 77க்கு 3 ரன். இன்றைக்கி 20 ரன் பக்கமாக தான் அடிக்கணும். பவுலர் நேம் MS சூர்யா. ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு டாட் பால். பேட்டிங்கில் நல்லா ஆடினார். மறுபடியும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. ஆஃப் வந்து பால் டச் பண்ணி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கு இங்கே ரன் அவுட் ஆன் பார்ப்போம். ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. நல்ல ரன்னிங். MS சூர்யா டு மேகா. அங்கே ஒரு டாஸ் பால் போட்டிருக்காரு. பால் 6 போயிருக்குங்க. நல்ல பேட்டிங் ஃப்ரம் மேகா. லூஸ் பால் வந்தால் பனிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மறுபடியும் ஆஃபில் வந்த பால் தூக்கி விட்டுருக்குறாங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. MS சூர்யா டு அக்யூஸ்ட். லாஸ்ட் 1 more டெலிவரி. ஆஃபில் தூக்கிட்டுருக்காரு. கேட்சான்னு பார்ப்போம். நோ மேன் ஸ்டாண்டில் விழுந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு.
சூப்பர் நோவா 9 ஓவர் முடிவில் 86க்கு 3. இன்னும் ஒரு 11 ரன் அடிக்கணும். 3 ஓவர் இருக்குது. பவுலர் லிஜகா ஃபஸ்ட்டு பால் டாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. மறுபடியும் ஒரு டாட் பால். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 4 பவுண்ட்ரி போயிருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க, 4 போயிருக்கு. பேட்டில் படாமையே பவுண்ட்ரி. மறுபடியும் உள்ளே வந்த பால் அவுட் சைட் ஏஜ் போயிருக்கு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். ஜெகா டு மேகா. ஓவர் பவுன்ஸ் வைடு கிடைக்கும். டாஸ் பால் கிடச்சிருக்கு. லெக் சைடில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். ஸ்ட்ரெயிட்டில் அடித்த பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அங்கே ஒரு ரன் அவுட் சான்ஸ். சிங்கிள். யார்கர் பால் ஸ்ட்ரெயிட்டில் மறுபடியும் போயிருக்கு. சிங்கிளோடு இந்த ஓவரை முடிக்கிறாங்க. இல்லைங்க, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு 2 ரன் ஓடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பால் ஆஃபில் செதுக்கி விட்டுருக்காரு. ஆஃபில் தூக்கி விடப்பட்ட பால். மறுபடியும் ஒரு சிங்கிள். ஸ்கோர் இஸ் லெவல். 1 ரன் அடித்த வின். அங்கே ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. க்ரீஸில் பிச் பண்ணிக்கிறார் பாலை. ஸ்ட்ரைட்டில் உருட்டி விட்டுருக்காரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. இதோட சூப்பர் நோவா வின் பை 7 விக்கெட்ஸ். நல்லா ப்ளே பண்ணிக்கிறாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் கவி. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுலேயுமே பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு.